இப்போ நம்மள சில பேரை பார்த்து இந்த क्वेश्चंसலாம் கேட்டிருப்பாங்க. ஏன் ரொம்ப சைலண்டா இருக்க? ஏன் யாரு கூடயுமே பேச மாட்டேங்கிற? ஏன் எப்ப பாரு அமைதியாவே இருக்க? அட மைக் பிடிச்சு பேசுறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஸ்டேஜ்ல 100 பேருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஏன் ரொம்ப தயங்குற? ஏன் ரிலேஷன்ஸ்லாம் யாரா வந்தா வீட்டுக்குள்ள ஓடி ஓடி போய் தனியா உட்காந்துக்கிற? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்மள 2 கேட்டகரியா பிரிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ற டேர்ம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, வேர்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா வந்து அவங்க தனியா இருக்க விரும்புவாங்க, சாலிட்யூட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப நிறைய பேர் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு யோசிப்பாங்க. இதே எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா எல்லாத்துக்கூடயும் பேசுவாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, நிறைய வைப் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த 2 கேட்டகரியும். ஆனா நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒன்று பேசும்போது எதை பத்திலாம் பேசுவோம்? காஸ்ட்ல ஈக்குவாலிட்டி இருக்கணும், ரிலீஜியன், இதுல எல்லாமே நமக்கு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஆனா எப்பவுமே இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டை பத்தி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். என்ன யோசிப்போம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்றவங்க ரொம்ப நல்ல பீப்புள், ரொம்ப பீப்புள் மேக்னெட் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இன்ட்ரோவர்ட் அப்படின்றவங்க ரொம்ப ஷையா இருக்கவங்க, ரொம்ப தைரியமே இல்லாதவங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா இது கரெக்டா அப்படின்றத பத்தி தான் இந்த புக் சொல்ல போகுது. நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் குவைட், ரிட்டன் பை சூசன் கேன். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரோவர்ட் இவங்க ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த ரைட்டர் அப்படின்னா, அவங்களும் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்திருக்காங்க, யாரு கூடயும் ரொம்ப பேசாம. அதனால அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது. ஸோ இதை பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு லீடர்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற. அது மட்டும் இல்லாம இன்ட்ரோவர்ட் பீப்புள் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய சக்சஸ்லாம் கிடைக்காது அப்படிலாம் இல்லைங்க. அவங்களும் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள், அவங்களாலே நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நிறைய மற்றவங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இது எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர் சொல்றாங்க 20th செஞ்சுரிக்கு முன்னாடி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணும், ஒரு வேலைக்கு எடுக்கணும்னா அவங்க கேரக்டர் எப்படிப்பா, அவங்க நல்லா டிசிப்ளினா இருப்பாங்களா, நல்லா பொறுமையா இருப்பாங்களா, மற்றவங்களோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இது 20th செஞ்சுரிக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னாலோ, இப்போ நம்மள ஃபேமஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலோ, நம்மளோட டேலண்ட் வெளியே வரணும்னாலோ நிறைய பேர் கூட பேசிதான் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்ற பர்சனாலிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 20th செஞ்சுரிக்கு முன்னாடி எப்படி கேரக்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்ததோ, அதே மாதிரி 20th செஞ்சுரிக்கு அப்புறம் பர்சனாலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிட்டு வருது. என்னன்னா மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், பப்ளிக் ஸ்பீக்கரா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்திலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வில்லேஜ் சைடு இருக்காங்கன்னா அவங்க வாட்டுக்கு ஒரு ஃபார்மரா இருக்காங்க, இல்லை ஒரு வீவிங் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க உண்டு, அவங்க ஃபேமிலி உண்டு அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு கொண்டு போயிட்டு ஒரு சிட்டி சைடு, அர்பன் சைடை விட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னடா இத்தனை நாள் நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ எல்லார்த்து கூட பேச வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1940s 1950ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனால இருந்து அமெரிக்காவுக்கு போறவங்க, இல்ல ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போறவங்க எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா அங்க போத்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கணும், ஒரு பொருளை விற்கணும்னா கூட நிறைய பேசணும், மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும். இது எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புளுக்குள்ள ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு வந்து இதுக்காக நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஏன்னா அவங்களோட ஷைனஸ் போகணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தைரியமா பேசணும் அப்படின்னு. ஆனா இது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருந்தது இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு. ஆனா அதே மாதிரி அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா நம்ம மைண்ட்ல நிறைய இருக்கும், பட் வந்து நம்ம அதை சரியா ப்ரொடியூஸ் பண்ணல, சரியா பேசல அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நீ வந்து எதுக்குமே செட் ஆக மாட்டேன், எந்த வேலைக்குமே செட் ஆக மாட்டேன்னு. இதே சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான காமான பீப்புள்னா கூட
உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு, நீ ஒரு மாதிரி தடுமாறி பேசினா கூட நீ என்ன பேச வர அப்படின்றத கவனிச்சு அந்த ஐடியாவை எடுத்துக்குவாங்க அப்படின்னு ரைட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த லீடர்ஷிப்ல பார்த்தா கூட எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம கிளாஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்போம், டீச்சர்ஸ்லாம் யாரு நல்லா பேசுறாங்க, யாரு துருத்துருன்னு இருக்காங்க அவங்கள தான் லீடரா போடுவாங்க. ஒரு மாதிரி அமைதியா இருக்க பிள்ளைய வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லுவோம், ஆனா லீடரா போடுவோமா அப்படின்னு பார்த்தா போட மாட்டோம். ஆனா இன்ட்ரோவர்ட் பீப்புள் கிட்டயே ஒரு லீடர்ஷிப் இருக்கு. என்னன்னா, இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் வந்து நிறைய பேசுவாங்க, நிறைய மத்தவங்களை வேலை வாங்க தெரியும் எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு. ஆனா இன்ட்ரோவர்ட் பீப்புள் எப்படின்னா, இவங்களுக்கு நிறைய வேலை வாங்க தெரியாது, நிறைய பேச மாட்டாங்க. பட் மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. இவங்க கிட்ட என்ன ஐடியா இருக்கு, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை நிறைய அப்சர்வ் பண்ணி அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கேதர் பண்ணி இவங்க ஒரு நல்ல வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஸோ இந்த லீடர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்ட்ரோவர்ட் பீப்புள் நிறைய சக்சஸ் கொடுக்க முடியும் இந்த வேர்ல்டுல, கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில் கேட்ஸா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இலான் மஸ்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் ஒரு ஃபவுண்டர், ஸோ அவரா இருக்கட்டும், எல்லாருமே இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டிஸ் தான். ஆனா அவங்க நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்கும்போது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் இருப்பாங்க. இவங்க ஐடியாவெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதை அழகா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இலான் மஸ்க்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா ஒரு ட்வீட் போட்டாருனாலே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுறாரு அப்படின்றது தான். பில் கேட்ஸும் பாத்தீங்கன்னா அமைதியா ஒரு உட்காந்து ஒரு கோட் கண்டுபிடிச்சதுனால இப்போ கம்ப்யூட்டர்ல நம்மளால ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு வயசு குழந்தைங்க நிறைய பேரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க முன்னாடி பலூன் அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட எல்லாம் அந்த குழந்தைங்கள கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சில குழந்தைங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அமைதியா தான் இருக்கு. ஆனா ஒரு சில குழந்தைங்க பயங்கரமா கத்துது, பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணுது அந்த பலூன் எல்லாம் பார்த்துட்டு. அப்போ இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு 15 இயர்ஸ் தொடர்ந்து அப்சர்வ் பண்றாங்க. பண்ணும்போது எந்தெந்த குழந்தைங்கலாம் இந்த பலூன் இந்த மாதிரி வேற வேற அவங்கள புது புது பீப்புள் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணலையோ அவங்கள எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள். ஏன்னா அவங்க ரொம்ப எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. யார் யாரெல்லாம் இந்த பலூன் எல்லாம் பார்த்து ரொம்ப கத்துனாங்களோ அவங்களாம் இன்ட்ரோவர்ட் பீப்புளாவே இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணாங்க. ஓகேங்க, இப்போ இந்த ப்ரொஃபஷன்ல பாத்தீங்கன்னா கூட இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு ஒரு மாதிரி வேலை செட் ஆகும், எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு ஒரு மாதிரி வேலை செட் ஆகும். என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு என்ன மாதிரி வேலை செட் ஆகும்னா, இந்த போயம் எழுதுறது, அப்புறம் எஸ்ஸே ரைட்டிங், புக் எழுதுறது, அதுக்கப்புறம் சயின்டிஸ்டா இருக்கவங்க, மேத்தமெட்டிஷியனா இருக்கவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி நல்லா செட் ஆகும். இந்த பர்சனாலிட்டி தான் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவாங்க, சக்சஸும் காணுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் எதுலெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங், ஆக்டிங், பொலிட்டிஷியன்ஸ், இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் நிறைய சோஷியல் மீடியால இந்த பாட்காஸ்ட், யூடியூபர்ஸ், இவங்களாம் மோஸ்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புளா இருப்பாங்க அப்படின்றது தான். இன்னொன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்டாவே பிறந்து இன்ட்ரோவர்ட்டாவே வளர்ந்தவங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டா பிறந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா வளர்றவங்களும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, எல்லாரும் நம்ம மதிக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு அவங்களோட பர்சனாலிட்டியை இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகவோ, இல்ல நீ அமைதியான பிள்ளை ஹோம்லியான பிள்ளைன்னு சொல்லணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரோவர்ட்ல இருந்து இன்ட்ரோவர்ட்டாவும் மாற ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஃபெயிலியர் தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க இன்ட்ரோவர்ட்டாவே இருக்கணும் அப்படின்னா சொசைட்டில எப்படி மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் போனா சக்சஸ்ஃபுல்லா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ட்ரோவர்ட் பீப்புள் எக்ஸ்ட்ரோவர்ட்டா எப்ப மாறலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தொழில் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஒரு வேலை பிடிச்சா நம்ம கடகடன்னு செய்வோம், நம்மளை யாருமே கம்பல் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு லாயராவோ ஒரு டீச்சராவோ ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சதுன்னா அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி பண்ணலாம். ஆனா ஃபோர்ஸ் பண்ணி இதுல இருந்து மாறக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அடுத்தது நெக்ஸ்ட், ஸோ நம்ம எப்படி இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது, ஒரு வேலை நமக்கு ஆர்வமான வேலை தான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எந்த வேலையை பார்த்தா இதை நான் கத்துக்கணுமே அப்படின்னு ரொம்ப எந்துவா நம்ம போறோமோ, ஆர்வமா போறோமோ அந்த வேலை நமக்கு சூட் ஆகும் இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு.
எந்த வேலை பார்த்து நமக்கு அட்ராக்டிவா இந்த வேலை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குமே அட்ராக்டிவா தோணுதோ அப்போ அந்த வேலை இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு செட் ஆகும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையை பார்த்து நமக்கு பொறாமை வருதோ, பொறாமை அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்து தான் நமக்கு பொறாமை வரும். ஸோ அந்த பொறாமை வரும்போது இன்ட்ரோவர்ட்க்கு இந்த வேலை கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களா இருந்தா அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு லெமனை கொடுத்து கடிக்க சொன்னா எந்த குழந்தை வாயில அதிகமா சலைவா சுரக்குதோ அந்த குழந்தை இன்ட்ரோவர்ட், எந்த குழந்தை வாயில சலைவா கம்மியா சுரக்குதோ அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட் குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரியவங்களை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் உட்கார வச்சு ஹெட்செட்ஸ்லாம் கொடுத்து ஹெட்ஃபோன்லாம் கொடுத்து போட்டுட்டு பாட்டு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்கும்போது இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா பாட்டை சவுண்ட் வச்சு நல்லா செமையா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்ட்ரோவர்ட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, ஸ்லோவா சாங் வச்சு அமைதியா ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். ஸோ இவங்க இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டல, இவங்க தான் பெருசு இவங்க தான் சின்னது, எக்ஸ்ட்ரோவர்ட்டை அண்டர்ரேட் பண்ணி இன்ட்ரோவர்ட்டை தூக்கி வச்சு அப்படி பண்ணல. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், அதைப்படியே அப்படியே விட்டா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சப்போஸ் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாற வேண்டிய கட்டாயம் தான் இருக்கு அப்படின்னா அவங்க வேலை பண்ணிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க அடிக்கடி அந்த சாலிட்யூட் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, தனியா இருக்கிறதுக்கு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அவங்கள என்ஜாய் பண்ண விட்டு நம்ம வேலை வாங்கணும் அப்படின்றது தான். ஸோ நிறைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ டீமா இருந்தால் தான் நிறைய ஐடியாஸ் வரும், டீமா இருந்தால் தான் சக்ஸஸ் வரும்னு. அப்படி இல்லை, தனியா உட்காந்து ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணா கூட கண்டிப்பா செமையான ஐடியா வரும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல வராங்க என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை ரொம்ப ஷையா இருக்கு அப்படின்னா, ஷையா அப்படின்னா அமைதியா இருக்குன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஏதோ குறை இருக்கு, நம்ம சைக்காட்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு போனோம். அப்படி கிடையாது, அவங்களோட நேச்சரே அதுவா இருக்கும். ஆனா அவங்கள பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி நீ முன்னாடி பேசு, 1000 பேருக்கு முன்னாடி பேசு அப்படின்னு அவங்கள பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா நாளடைவில் அவங்களுக்கு இன்னும் தான் ஃபியர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ட்ரோவர்ட் பீப்புளை நம்ம என்ன பண்ணானா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள முன்னாடி கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசு, அதுக்கப்புறம் ஒரு 50 பேருக்கு முன்னாடி பேசு, அப்புறம் 100 பேர், அப்புறம் ஒரு 500 பேருக்கு முன்னாடி மைக்கு கொடுத்து பேசலாம், அப்புறம் பெரிய ஸ்டேஜ் லெவலுக்கு கூட்டிட்டு போனா ஓகே. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துடும். இன்னொன்னு, அவங்களா மைண்ட் செட் பண்ணணும் நான் பேசணும் அப்படின்ட்டு. அப்பதான் இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ சொசைட்டில 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இன்ட்ரோவர்ட்க்கும் சரி எக்ஸ்ட்ரோவர்ட்க்கும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இந்த இன்ட்ரோவர்ட் கஷ்டப்பட்டு அவங்க பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணாங்கன்னா இம்யூனிட்டி அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிடும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமா ஸ்வெட் ஆகுறது, அதிகமா அலர்ஜிஸ் வருது, அதிகமா உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. சில பேருக்கு இது பிறந்ததுல இருந்தே இருக்கும், ஜெனட்டிக்கலாவே வரும். சில பேருக்கு ஒரு என்வாயன்மெண்ட்னால அந்த மாதிரி வரும் அப்படின்றாங்க. ஸோ யாருக்கு எப்படியோ அவங்கவுங்க நேச்சரை விட்டுட்டா ஓகே. இன்ட்ரோவர்ட் பீப்புளுக்கும் சக்சஸ் கண்டிப்பா கொடுக்க முடியும், சைலன்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சூசன் கேன் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த புக்கை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலியில ரொம்ப அமைதியா இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட் யாராவது ரொம்ப அமைதியா இருக்காங்க, ஸோ அவங்கள பத்தி நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குவைட் அப்படின்ற புக்கை வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அண்ட் மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.